வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தியை சொல்லி கொண்டு வருகின்றோம். ஆவணி மாதம் நடக்கக்கூடிய அற்புதமான மாதமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையப்போகுது. யார்? உங்கள் ராசி தாங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதம் ஆனந்தமாக இருக்கிறது. என்ன ஆனந்தம் அப்படின்னு பார்ப்போமா? வாங்க. தனுசு ராசி, இந்த ராசி நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரம் அடங்கின ராசி உங்களுடைய ராசி. கேது பகவான், சுக்கிர பகவான், சூரிய பகவான், இப்படி 3 நட்சத்திரங்களும் உங்கள் ராசியில் இருந்து அது பாக்கியஸ்தானமாக பெற்று ஒரு குரு ஆட்சி பெற்ற ராசியாக உங்களுக்கு இருக்குது. தனுசு ராசியில் பிறந்தவங்க பொதுவாகவே இது உபய ராசி. இவங்களுக்கு வாழ்க்கையில் முதல் பாகம் ஒரே போராட்டமாக இருந்து பின் வாழ்க்கை மிக சீரும் சிறப்புமாக இருக்கும். சில நபர்களுக்கு முதல் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருந்து பின்னால் சிரமப்பட ராசிகளும் சில உண்டு. பொதுவாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நட்சத்திரம் ஒருத்த தசாபுத்தி தகுந்த மாதிரி பலன் கூடும் குறை மொழிய கண்டிப்பான முறையில் அவங்க ஏதாவது ஒரு துறையில் முன்னேறியே இருப்பார்கள். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. தனுசு ராசி நீங்கள் உங்களுக்கு பொதுவாகவே குருவோட அனுக்கிரகம் இருக்கும். 2வது குலதெய்வ அனுக்கிரகம் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்களை கேட்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கூட்டமே இருக்கும். அது சொல்லுவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸில் அவங்க சொன்னால் கேட்காமப்பா, இவங்க சொன்னால் கேட்பாங்கன்னு சொல்லி இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அங்கீகாரம் பெற்றே இருப்பீங்க. ஏன்னா இது குரு ராசி. நீங்கள் தேடி போகிறீங்களோ உங்களை தேடி ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸாவோ ஒரு நண்பர்களாவோ உங்களை சார்ந்து இருப்பார்கள். உங்களுக்கு எப்பயுமே இடம் நீட்டாக இருக்கணும். இந்த கசகசம் இருக்கக்கூடாது. இந்த பஞ்சுவாலிட்டி சொல்லுவாங்க தெரியா, அந்த மாதிரி பஞ்சுவாலிட்டியில் தான் நீங்கள் இருப்பீங்க. இத்தனை மணிக்கு எந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு அந்த கோடு ஓட்டு வாழ்வாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு போக்கை கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. உங்களுடைய கதாநாயகன் யார்? குரு பகவான். அவர் ரிசர்வ் வீட்டில் உட்காந்துருக்கிறாரு, கூட செவ்வாய் உட்காந்துருக்காங்க. அப்படிங்கப்ப இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ஆவணி மாதத்தில் ஒரு ப்ரமோஷன், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வீடு வாகனங்கள் இடமாற்றங்கள், தொழில் விருத்தி அடைகிறது, திருமணமாகாத ஆண் பெண்களுக்கு திருமணமாகக்கூடிய காலமாக இருக்க போகுது, குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியாக இருக்குது. சொந்த பந்தங்கள் கூடுவதற்கும் எதிரிகள் உங்கள் பேச்சை கேட்டு உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கும் இந்த ஆவணி மாதம் ஆனந்த மாதமாக இருக்குது. அதுக்கு தான் உங்களுக்கு இந்த பதிவு. ஏன்னா உங்களுக்கு 7 லட்சத்தில் நிறையா பேர் பகையாயிருப்பாங்க. அந்த பகையெல்லாம் இப்போ உடச்சி உங்களுக்காக அவங்க வேலை பார்ப்பாங்க. என்ன சார் எப்படி சொல்கிறீங்க? நடக்கும் பாருங்கள். ஆவணி மாதத்தில் உங்களை யார் எதிர்த்தாங்களோ உங்களுக்காக வழியை என்ன செய்ய சொல்லுங்கள் சார், என்ன செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு உங்கள் மேலே ஒரு பற்றா நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்குற அளவுக்கு அவங்க இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய அது இருக்கும்போது அருமை தெரியாது, இல்லாதும் தெரிஞ்சுடும் பார்த்தீங்களா. அதே போல் ஒரு பதவியும் கூடும் போது ஆமாம் இவ்வளோ வரும் பொறுமையாக இருந்தவர் அந்த பதவி கொடுத்தாரு, நம்ம இத்தனை வருஷம் பார்க்குறோம் நம்ம கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு உள்ளுக்குள்ளே போட்டி போராமையும் உங்களுடைய நண்பர்களுக்குள்ளேயும் சொந்த பந்தங்களையும் இருந்தே தீரும். நீங்கள் என்ன செய்யணும்? ரகசியத்தை வெளியே விடக்கூடாது. எப்பயுமே கலைகள், உங்களுக்கு நிறையா கலைகள் இருக்கும், அதை நீங்கள் இந்த ஒவ்வொன்றாவது கற்றுக் கொடுக்கணும். எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துடக்கூடாது. அது உங்களுக்கே மரியாதை கிடையாது. எல்லா கலை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த கலையை ஒவ்வொரு முடிச்சாக கற்றுக் கொடுக்க வேண்டும் ஒழிய எல்லாத்தையும் மொத்தமாக கற்றுக் கொடுத்தது அது அவங்களுக்கு முழுமையாக போகாமல் அரைங்குறையமாக நிறையா பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஒன்றா இருப்பாங்க. அப்போ என்ன செய்யணும்? தனுசு ராசிக்காரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்கள் ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும்.
அதே போல் உங்களுக்கு தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம் உங்கள் ராசியில் 6ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இந்த ராசிக்காரர்களுக்கு கடன், எதிரி, சத்துரு ஏதாவது ஒரு இருந்தவங்க இந்த ஆவணி மாதத்தில் அவங்களாம் களையெடுக்கப்படுவார்கள். அவங்களாலேயே நீ முன்னேறுவீர்கள். இந்த எவன் எதிரியோ அவங்களே உங்களுக்கு துணை செய்வான். அதுதான் குருவோட பெரிய விஷயம். அவர் தான் குரு வந்து சுக்கிர வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. எதிரி தான் சுக்கிரன். அந்த வீட்டில் உட்காந்து கூட செவ்வாய் உட்காந்துருக்காங்களா, பலம் ஜாஸ்தி. பலமாக உட்காந்துருக்கார் குரு பகவான். எதையுமே நீங்கள் ஜெயிக்கிற அப்படிங்கப்போ உங்களுடைய எதிரி உங்களை கண்டு நடுங்குவார்கள், அஞ்சுவார்கள். அப்படி போட்டி பொறாமையோட சொந்தங்கள், பந்தங்கள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள், உங்களுடைய தொழில் பார்க்குறவங்க, கம்பெனி பார்க்குற எல்லாருமே ஆவணி மாதம் உங்களுக்காக வழியை வந்து உங்களுக்காக வேலை பார்ப்பார்கள். அதில் மாற்று கருத்து கிடையாது. குறித்து வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக இந்த ஆவணி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தே தீருங்க. அதில் மாற்றம் கிடையாதுங்க. சொல்லுவாங்க, அதாவது வாழ்ந்துடலாங்க, ஆனால் வளரணும்னா ஒரு எதிரி இருந்தால் வளர முடியும். ஒரு எதிரி வந்தவங்க தூண்டி விடணும். அப்போ தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். எல்லாமே கிடச்சிச்சின்னா அப்போ எப்படி நீங்கள், ஏன்னா ஏற்கனவே குரு வந்து சோம்பேறி கிடக்கும். உங்களை எல்லாரையும் தூக்கி வச்சுட்டா நீங்கள் சோம்பேறி தான் ஆயிடுவீங்க. உங்களை 4 எதிர்த்தா தான் நீங்கள் பயங்கரமாக ஆகிடுவீங்க. அப்போ யார் இந்த எதிரிக்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லக்கூடிய காலமாக இருக்குது. அதை விடக்கூடாது. நீ ஏற்றனால தான் இன்றைக்கி நான் வந்தாலும் வந்திருக்கேன். நீ என்னை ரொம்ப பாசம் காட்டு அப்படியே குள்ளா போட்டு தான் நான் உனக்கு கீழே போயிருப்பேன் அப்படின்னு நீ யாருக்கு நன்றி சொல்லணும்? யார் எதிர்த்தாங்களோ அவங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன் அப்படின்னா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு அவங்க தான் உங்களுக்கு துணை புரிந்திருக்கார்கள். எதிர்த்தா தான் நீங்கள் உங்களை சிந்திப்பீங்க. அதனால் எதிர்த்தவங்க என்றைக்குமே உங்களுக்கு நன்மை தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. சரி, உங்களுக்கு தனத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான். நீங்கள் செலவழிக்கிறத ரொம்ப நிதானத்தோடு செலவழிக்கணும். இந்த தனக்கார சனி பகவான் உங்களுக்கு வந்து 2ஆம் இடம். பொருளாதாரத்தை ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தினா தான் பின் வாழ்க்கை உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை இல்லாமல் இருக்குது. நிறையா பேர் தனுசு ராசிக்காக பின்னால் ரொம்ப சிரமப்படுவாங்க. முதல்ல நல்லா தனியாக செலவழிச்சிருவாங்க. அப்புறம் பின்னால் ஆரம்பம் வந்து ஐயோ செலவழிச்சிட்டோமே அப்படி யோசிப்பாங்க. அப்போ பொருளாதாரத்தை நீங்கள் ரொம்ப ரொம்ப சிக்கனமாக பயன்படுத்தினால் அது உங்களுக்கு உங்களையும் பாதுகாக்கும். உங்களுடைய எல்லா விஷயத்துலேயும் அது துணை இருக்கும். நீங்கள் வாட்டுக்கு தனியாக செலவழிச்சிடக்கூடாது. ஏன்னா கணக்கு பார்த்து தான் செலவழிக்கணும். இந்த உபயராசியில் பிறந்தவங்கள பார்த்திங்கன்னா பொதுவாகவே இந்த உபயராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம், தனுசு, கன்னி, மிதுனம். இவங்கெல்லாம் ரொம்ப கணக்கு பார்த்து செலவழிச்சா தான். அதுக்காக கணக்கு எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடாது, எதாவது கணக்கு பார்க்கணும். அப்படி செலவு அளிக்கிறதுல கொஞ்சம் பார்த்து செலவழிங்க. பணத்தட்டுப்பாடு வந்து விடக்கூடாது. ஏன்னா இப்போயும் பாசனி ஓடிக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. குருவான் வந்து கக்கரத்தில் உட்காந்துருக்காரு கும்பராசியில். அப்போ இந்த நேரங்களில் பாதச்சனி அப்படிங்கப்போ வெளியூர் பிரயாணங்கள் அங்கே இங்கே அலைச்சல் அதிகரிக்கத்தான் செய்யும். தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏதாவது வேலை விட அங்கே போக இங்கே போக ப்ரமோஷன் கூடும்போது அதிகம் வேலை நடக்கணுங்க. உங்களுக்கு பதவி கொடுக்காங்க. பதவி கொடுக்கும்போது அதுக்குண்டான வேலைகள், அதுக்குண்டான பொறுப்புகள் அதிகமாகும். நீங்கள் அதிகமாக அலைய வேண்டியிருக்கும். அப்படி அதிகம் அலையும் போது உடல் கோளாறுகள், சின்ன சின்ன உடல் உபாதைகள், மொத்தத்தில் கால் பாத வலி, கணுக்கால் வலியெல்லாம் உங்களுக்கு வரும். கரெக்டாக சாப்பிட முடியாது. அதெல்லாம் உடல் உஷ்ணமாகி வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும். வயசானவங்களுக்கு என்னம்னா பெரும் வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், தசப்பிடிப்புகள், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து விலகும். அதில் நீங்கள் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் தனுசு ராசி வயசானவங்க ஓய்வு எடுத்து பழகிக்கங்க. ஏன்னா உங்களுக்கு பொறுப்பு இருப்போம், இருந்தாலும் ஓய்வு எடுத்துக்கோங்க. நல்லா சந்தனம் நல்லா பூசுங்க. உங்களுக்கு வந்து கனக வஸ்திரம் ரொம்ப சிறப்பு. சந்தனம் பூசுங்க. அதே போல் அருகில் முருகன் திருக்கோயில் போயிட்டு வாங்க, ரொம்ப சிறப்பு. தனுசு ராசிக்காரர்களுக்கு தனம் வேணும்னா முருகனை தரிசனம் பண்ணணும். அது முன்னேற்றத்தை கொடுப்பார். அப்படிப்பட்ட தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு சம்பவம், அந்த சம்பவம் உங்களுக்கு நடந்தே தீரும். அது நன்மை ஒன்றே, நன்மை ஒன்றே. நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க.
ஏதோ ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு கடந்து இந்த ஆவணி மாதம் 1ஆந்தேதி 30ஆந்தேதிக்குள்ளே உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி, சம்பள உயர்வுகள் கண்டிப்பான முறையில் அதில் வரும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. தாயார் வழியில் உடல்நிலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா 4ஆம் இடம் உங்கள் வீடு தான், இருந்தாலும் தாய் வழியில் கொஞ்சம் உடல் உபாதைகள், மருத்துவ செலவு வரும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதே போல் கணவனாக இருந்தாலும் அவருக்கும் சில உடல் உபாதைகள் இருக்கும், பார்த்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளே. குழந்தைகளாக இருந்தாலும் படிப்பு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கங்க. இரவு நேரம் வண்டி வாகனம் கவனமாக போய் வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இப்போ பெண்களுக்கு தனியாக பார்ப்போம். ஆண்களே சொல்லிட்டு பெண்களுக்கு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்தவர்கள் மொத்தத்தில் நீங்கள் குரு ராசியில் பிறந்தனால அமைதியை கடைப்பிடிக்க வேண்டும். பொண்ணுக்கு மிகப்பெரிய சொத்து எதுன்னா அமைதி, மௌனம் தாங்க. மிகப்பெரிய ஆயுதம் உங்களுக்கு. அமைதி, மௌனம், நிறைய கலைகள், ஞானம் கிடைக்கும். அமைதியாக இருக்க ஞானம் கிடைக்கும். அப்படிப்பட்ட ராசி தனுசு ராசிக்காரர்கள். குடும்பத்தில் இருக்க பெண்கள், படிக்கிற பெண்கள் அமைதியாக இருந்து, தனிமையாக இருந்து, நல்லா படிங்க. நல்லா வீட்டுக்கார சந்தோஷமாக வச்சுக்கோங்க. குடும்பத்தில் உள்ள அனைத்து வேலையும் பொறுமையாக கையாளுங்கள். அனைவரும் அன்பாக வசியப்படுத்துங்கள். உங்களுக்கு அத்தனை பேர் அணுகுவாங்க. ஏன்னா குரு பார்வையிட்டால் கோடி தோஷம் வளைஞ்சுடுவாங்க. உங்கள் பார்வையிலையும் புரிஞ்சுக்கிடுவாங்க அவங்க. நீங்கள் பேச வேண்டிய அவசியமே இல்லை. பெண்கள் ஒரு பார்வை பார்த்தா போதும், அதுலேயே உங்களுக்கு பதில் அவங்க கிடச்சிடும். உங்களுக்கு அந்த பார்வை தான் உங்களுக்கு மிகப்பெரிய சொத்து. அதோட மௌனமும் உங்கள் சொத்து. புரிந்ததா? ஆவணி மாதம் ஆனந்த மாதமாக இருக்குது. தனுசு ராசிகள் தனம் பெற்று, இன்பம் பெற்று, நீடூடி வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.